கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு பீரியட்ஸ் ரெகுலரா இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு பீரியட்ஸ் இரெகுலர் ஆகுது, பிசிஓடி வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பா உங்களுக்கான வீடியோ இதுதாங்க. நம்ம உடம்புல ஹார்மோன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். உடம்போட இயற்கை தன்மையில ஒவ்வொரு சைக்கிளையும் வேறுபட்டுக்கிட்டே வரும். இந்த 2 ஹார்மோனும் வித்தியாசமாகும். ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் அது உடம்போட தன்மைக்கு ஏத்த மாதிரி செக்ரேட் ஆயிட்டே இருக்குங்க. கன்சீவ் ஆக வேண்டாம், இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு தவிர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உணவு சாப்பிட்டுட்டு இருக்கோம், இட்லி சாப்பிடுறீங்க, 4 இட்லி சாப்பிடுறீங்க அப்படின்னா 2 மாசத்துக்கோ ஒரு 6 மாசத்துக்கோ நான் 2 இட்லி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்க உடம்பு என்ன மாதிரி ஆகும்? கன்சீவ் ஆகிறதுக்கு நீங்க தயாரா இல்ல, தவிர்த்துக்கிட்டே வரீங்க, 1 வருஷம் 2 வருஷம் தவிர்த்துக்கிட்டே வரீங்க அப்படின்னா சுரக்கக்கூடிய தன்மையை வந்து மாத்திக்கோங்க. அந்த சுரக்கிற தன்மை மாறினாலே நம்மளுக்கு கண்டிப்பா என்ன ஆகும்? அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிசிஓடியை கிரியேட் பண்ணும். சோ கண்டிப்பா நம்ம தவிர்த்துக்கிறதுன்றது உங்களோட தீர்மானத்தை மாத்திக்கோங்க. சோ கண்டிப்பா நீங்க வந்து இரெகுலர் ஆகுது அப்படின்னா உடம்பு பலகீனம் ஆயிட்டு இருக்கு, ஹார்மோன் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அதனால அந்த ரெகுலேஷன் பண்ணணும் அப்படின்னா எப்படி நம்ம செரிமானத்தை